உனக்கு ஒண்ணும் ஆகல? நைன்டெயில் செஞ்சுரிக்கு எங்க இருக்கான்னு சொல்லிடு, இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். இத நான் எங்கேயும் பார்த்திருக்கனே. இதுதான் அக்காட்ஸ்கியா? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நேரத்தை வீணடிக்காத. நீ கேட்டாலும் எதையும் நான் சொல்ல மாட்டேன். ஓ அப்படியா? அப்ப எனக்கு வேற வழி இல்ல. எல்லாரையும் டைவர்ட் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம தாக்கலாங்கிற திட்டத்தோட நீ வந்திருக்கியா? ககாஷி நீயா? பட் அவரை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். சரி, நான் இப்பவே கிளம்புறேன். குட் லக் ககாஷி. இப்ப நம்ம 2 பேரும் மட்டும் தான் இங்க இருக்கோம். அப்படின்னா நான் உன்கிட்ட ரொம்ப நேரடியாவே கேக்குறேன், அந்த நைன்டெயில்ஸ் எங்க இருக்கான்? நீ இப்ப பண்றது சுத்தமா வேலைக்காகாதுன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே. மத்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. எங்க உயிரே போனா கூட எங்க சக போராளிய நாங்க காட்டி கொடுக்கவே மாட்டோம். அது எங்க ரத்தத்திலேயே ஊறி போனது. X-Style Mud Ball, Lightning Blade. என்னது இது? The Copy Ninja ககாஷி ஹாட்டோகே. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அந்த நைன்டெயில்ஸ் எங்க? முட்டாள்தனமா கேட்காத. நான் உங்க கூடவே வரேன்பா. ஆமா, அது என்ன ஜூட்ஸு? பிளாஸ்ட் வேவை விட அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. எதுவா இருந்தாலும் சரி, ஆனா இதை எப்படி சமாளிக்க போற? இவனால பிசிக்கல் அட்டாக் அப்புறம் நிஞ்சுட்சு ரெண்டுத்தையுமே சேர்த்து தடுக்க முடியுதா? என்ன இன்னும்னா? வசமா மாட்டின. என்னதான் பார்க்கவே இல்லையா? அப்புறம் எப்படி? எனக்கு இப்பதான் புரியுது. எல்லாரோட கண்களும் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. அதனாலேயே அவங்களோட பார்வையை அவங்களால பகிர்ந்துக்க முடியும். ஒவ்வொரு பெயின் கிட்டையுமே ஒவ்வொரு வகையான ஜூட்ஸு இருக்குங்கிறத நீ என்னைக்குமே மறந்துடாத. ஒரே சமயத்துல 6 பேரையும் ஜெராயா சந்திச்சாருங்கிறத என்னால நம்பவே முடியல. எனக்கு பேக்கப் தேவை. அதே மாதிரி இவங்க திறமை என்னன்னு நான் மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா நான் முடிஞ்ச அளவுக்கு இவங்க எல்லாரையுமே பிடிச்சு வைக்கணும். போச்சு. லைட்னிங் ஸ்டைல் ஷாடோ க்ளோனா? ஒன்னு முடிஞ்சது, இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. நான் சொன்னது கரெக்ட் தானே ககாஷி? ஆக்சுவலி நானே ஒன்னு சொல்லணும்னு தான் இருந்தேன். உனக்கு ஒண்ணு இல்லையே? ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் தப்பிச்சிட்டேன். ட்ராப் ஷாடோ க்ளோனா? எதிரியோட முழு திறமையும் தன்மையும் தெரியற வரைக்கும் ஷேடோ க்ளோனையும் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸுவையும் தான் இவர் பயன்படுத்தி இருக்காரு. நாங்க ஒரே டீம்ல இருந்தப்போ எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இப்பயும் இருக்காரு. இவர் திறமையும் மாறல. உங்ககிட்ட போதுமான அளவு சக்கரம் இருக்கா? வெல், லைட்னிங் ஸ்டைல் ஷேடோவை பயன்படுத்தினதுல என் உடம்புல இருந்து பாதி சக்கர வீணா போச்சு. உண்மையை சொல்லணும்னா இப்படி ஒரு எதிரி எதிர்த்து நிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். இருந்தாலும் அவனோட திறமையை நான் ஓரளவுக்கு கணிச்சிட்டேன். Almighty push.
இப்ப பாரு. அங்க என்ன நடந்துச்சு? ஐயப்புலியா மாறி எல்லாத்தையும் ஜுட்சுவை பயன்படுத்தி இழுக்கவும் முடியும், அதை வெளியில தள்ளவும் முடியும். சுருக்கமா சொல்லணும்னா மேக்னெட்டிக் லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் மாதிரி. ஆனா அவனால தொடர்ந்து அந்த ஜூட்சுவை பயன்படுத்த முடியல போல இருக்கு. அவன் அடுத்த ஜூட்சுவை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கால இடைவெளி எடுத்துக்கிறான்னு எனக்கு தோணுது. கூட வந்தவங்க எல்லாம் அடிபட்டு கிடக்குறாங்க. ஜுட்சுக்களுக்கு இடையில அவன் எடுத்துக்கிற அவகாசம் ரொம்ப கம்மி, அதனால நம்மளால நெருங்க முடியாது. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அதுக்கு எனக்கு உங்க உதவி வேணும். நல்ல மூமெண்ட்ஸ். இப்பவே நான் உன்னை கொல்ல போறேன். அப்பதான் நீ இதுக்கு மேல என்ன தொல்லை பண்ணாம இருப்ப. இப்ப வா. இந்த வேகம் பத்தல. ககாஷி ஹடாகே தாக்கிறதுக்கு முன்னாடி தாக்கடியில அந்த செயினை ஒளிச்சு வச்சிருக்கான். லைட்னிங் பிளேட். உங்க ககாஷி சென்சே. இன்னொரு பையனா? அவனால இன்னும் நகர முடியுதா? எப்படியாவது அவன் கதையை முடிச்சிரு. உண்மையாவே உன்னால நகர முடியல போல இருக்கு. நான் ரொம்ப தாமதமா செயல்பட்டுட்டேன். நீ ஷேடோ க்ளோன் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். இந்த முறை நிச்சயமா நீ சாக போறேன்னு எனக்கு தெரியும். உன் கதை முடிஞ்சது. இருந்தாலும் என்னோட பாதுகாப்புக்காக நான் கொஞ்சம் விலகி நினைக்கிறேன். சரியா? நீ இப்போ வலிய உணர்வ. அப்பா, ககாஷி சென்சே, என்ன காப்பாத்த போய் நீ அப்புறமா அழு ஜோஜி. உன்னால நகர முடியுதுனா லேடி சொன்னாடே கிட்ட போய் பெயினோட திறமைகளை பத்தி விளக்கு. ஆனா முடியாது. என்னால இப்படி. தயவு செஞ்சு பாவோட தியாகத்தை வீணடிச்சிடாத ஜோஜி. ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? என்ன இது? அவன் ஜோஜிக்கு தான் குறி வைக்கிறான். இது வரைக்கும் நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி. இனி நான் எல்லாம் பாத்துக்கிறேன். வேகமா போ ஜோஜி. என்கிட்ட இருக்கிற சக்கராவை பயன்படுத்தி அவன் முழு உடம்பையும் சேதப்படுத்த முடியாது. அந்த ஜூட்சுவை நான் இன்னொரு முறை பயன்படுத்தினா கூட என் சக்கராவோட சேர்த்து என்னோட மொத்த எனர்ஜியும் காலி ஆயிடும். அப்புறம் சந்தேகமே வேண்டாம். நான் தகவல்கள் நிச்சயமா உயிரோட இருக்கவங்க கிட்ட போய் சேர்ந்தாகணும். இப்போதைக்கு ஹிடன் லீஃப் வில்லேஜை காப்பாத்துறதுக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. அவ்வளவுதான். ஆக்குலர் ஜுட்சுவை தான் பயன்படுத்தியிருப்போம். அவ்வளவுதான். என்னோட ஆட்டம் இதோட முடிஞ்சு போச்சு. ஒபிட்டோ ரென். வில்லேஜ்ல உள்ளவங்களோ இல்லை யாரு என்ன சொன்னாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சிறந்த ஜோனின். ககாஷி, நீ தான் ரீன பத்திரமா பாத்துக்கணும். ஒபிட்டோ, என்னால ரின்னையும் பாதுகாக்க முடியல, உனக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாத்தல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு ஒபிட்டோ.
ரீன் சென்சே, நானும் உங்களை தேடி இங்க வந்துட்டேன். அது நீதானா கக்காஷி? அப்படின்னா எவ்வளவு நாளா இங்கதான் இருந்தீங்களா? இப்ப ஒன்னா இருக்கும்ல, இப்பயாவது உன்னோட கதைய சொல்லு. சொல்றேன், ஆனா அது கொஞ்சம் பெரிய கதை. அதை சொல்லணும்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். தெரியும், பரவாயில்ல. எங்க தொடங்குறது அப்பா? என்ன ஆச்சு மை லேடி? லேடி சுனாடே, லேடி கட்சுயு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே அவ தொடர்பு கொண்டிருக்கா.